15,000 rupees ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட் கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல வந்து ஓரளவுக்கு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோன்ஸ் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்க டைமில் AA+லேருந்து Nova 2 Pro ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணி நம்ம எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் இனிஷியலாக என்கிட்ட வரும்போது பெருசாக வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வச்சுக்கல. பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து எந்தளவுக்கு ஃபில்ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்ற வந்து நான் வீடியோவில் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யாராவது புதுசாக இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு ஃபோன் வாங்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா, இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து குயிக்காக பார்த்துடலாம். AA+ஓட Nova 2 Pro ஸ்மார்ட் ஃபோன் நம்ம கிட்ட இருக்குது. பிளாக் கலர் பாக்ஸில் ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபோனோட டிசைன் பார்க்க முடியுது. லெஃப்ட் சைடில் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்க முடியுது. 8GB RAM 128GB வேரியன்ட்டு நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர் அண்ட் என்ன கலர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ற வந்து இங்கே பார்க்க முடியுது. எம்ஆர்பி வந்து 22,999 போட்டிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து Dimensity 7100 ப்ராசர் யூஸ் பண்ணி பவர் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணது உள்ளே வந்து ஃபோன் இருக்குது. ஸோ சைடில் டில்ட் பண்ணும்போது வந்து ஒரு நேவி ப்ளூ கலரும், ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது வந்து ஒரு டார்க் கிரே கலரில், ஃப்ரேம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் இருக்குது. அடுத்து பாக்ஸில் டிரான்ஸ்பரண்ட் பேக் கேஸ் இருக்குது, சிம் எஜெக்டர் பின் இருக்குது, Type-A to Type-C சார்ஜிங் கேபிள் இருக்குது. அடுத்து 18 வாட் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே தராங்க. ஃபோனுக்கு வந்து ப்ரீ அப்ளைடாகவே வந்து ஸ்க்ராட்ச் கார்டுமே வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே ஸ்லாட் இருக்குது. ப்ராப்பரான ட்ரிபிள் கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து 2 நானோ சிம் கார்டும், பேக் சைடு வந்து SD கார்டு வந்து போட்டுக்கலாம். இந்த ஃபோன் வந்து மல்டிபிள் கலர்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து பிளாக் கலர் அண்ட் பாக்ஸில் கொடுத்த கேஸோட தான் வந்து இந்த ஃபோன் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபோனோட வெயிட் வந்து 213 கிராம்ஸும், திக்னஸ் வந்து 8.2 mm வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன் அண்ட் ஃபீல்மே வந்து நல்லா இருக்கு. கொஞ்சம் டாலான ஃபோன் தான், வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வெயிட்டுக்கு வந்து ஒரு 4-5 days யூஸ் பண்ணாலே வந்து நம்ம யூஸ் டு ஆகிடுவோம். நல்ல ஒரு பாக்ஸியர் டிசைனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் பேனல் வந்து கிளாசி ஃபினிஷோட வருது. பேக் பேனல் அண்ட் சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஓரளவுக்கு நல்ல பில்டு வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. வெர்டிகல் கேமரா பிளேஸ்மெண்ட்டோட டிசைன் பார்க்கறதுக்குமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. AA+ஓட பிராண்டிங் வந்து சென்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டனில் ரெட் கலர் ஆக்சென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு யூனிக்கான டச் வந்து கொடுக்குது. பேக் பேனலில் RGB சப்போர்ட்டட் LED லைட்ஸ் வந்து இருக்குது. நோட்டிஃபிகேஷன் கால்ஸ்னு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லையுமே வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். அடிஷ்னலாக AI கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து நம்ம மியூட் பண்ணுறதுக்கும் கேமரா ஓப்பன் பண்ணுறதுமே வந்து டிஃப்ரெண்ட்டாகவுமே வந்து நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக இருக்குது. அடிஷ்னலாக வந்து IP65 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பட் IP68 ரேட்டிங் கொடுக்கலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள். ப்ளஸ் பெட்டரான IP ரேட்டிங் இருந்தாலுமே வந்து தண்ணியில் எடுத்துகிட்டு போய் போட்டோம் அப்படின்னா வாட்டர் டேமேஜ்க்கு வந்து வாரண்டி வந்து நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. எந்த ஃபோனாக இருந்தாலுமே வந்து அது ஒரு எண்ட் ஆஃப் த டே எலக்ட்ரானிக் டிவைஸ் தான். தண்ணியில் போடாமல் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓரளவுக்கு பெட்டர் லாங்கிவிட்டியுமே வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஃபோனோட ஒரு பெரிய பாசிட்டிவ் வந்து 6000 mAh மேசிவ் பேட்டரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் வந்து 18 வாட் சார்ஜர் வந்து தராங்க. பாக்ஸில் கொடுத்த சப்ளைட் சார்ஜர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் சார்ஜ் ஆக வந்து 2.5 hours ஆகுது. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஏதாச்சும் சாம்சங்கோட 25 வாட் சார்ஜர் இல்லை வேறு ஏதாச்சும் 33 வாட் சார்ஜர் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சார்ஜர் யூஸ் பண்ணும்போது நம்ம லெஸ் தென் 2 hours வந்து சார்ஜிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேட்டரி ஆங்ஸைட்டி கண்டிப்பாக வந்து இந்த ஃபோனில் வந்து நான் ஃபேஸே பண்ணல. நான் வந்து 2 days வைஃபைல கண்டினியூஸாக யூஸ் பண்ணப்போ வந்து 10 hours ஸ்க்ரீன் டைம் கிடச்சிது. அது 2 daysல 10 hours அப்படின்ற வந்து இன்சேன் தான். மொபைல் டேட்டாவில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து ஈஸியாக ஒரு நாளுக்கு மேலேயே வந்து பேட்டரி பேக்கப் கிடைக்கும். ஹெவியான ஒரு மிக்சர் யூசேஜ்லையுமே வந்து ஓரளவுக்கு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து டெலிவரி பண்ணுது. ஃப்ரண்ட் சைடில் வந்து ஒரு ஜெய்ஜான்டிக் 6.9 inch வந்து IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட இருக்குது. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 373 பிக்சல் per inch இருக்குது. 144 Hz வந்து ஹை ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. 2.5D கிளாஸ் வந்து ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை பிரைட்னஸ் மோடில் வந்து 800 nits வந்து சப்போர்ட் பண்ணும். அவுட்டோர் விசிபிலிட்டியுமே வந்து ஓரளவுக்கு யூஸபிளாகவும் இருக்குது. ரொம்ப உச்சி வெயிலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவுட்டோர்லையுமே வந்து நம்மளால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. White 1L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. நல்ல குவாலிட்டியான LCD பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. பஞ்சு கலர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே செட்டிங்ஸ்ல வந்து விவிட் மோட்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி யூஸ் பண்ணலாம். வியூவிங் ஆங்கிள்ஸ் நல்லா இருக்கு. மல்டிமீடியாக்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. பட் AMOLED அளவுக்கு வந்து ஒரு டீப் பிளாக் வந்து நம்ம இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. பட் ஓவரால் நீங்கள் வந்து மல்டிமீடியா கன்செப்ஷனாக இருக்கட்டும், டே டு டே யூஸ்லேயுமே வந்து ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. பர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek கூட Dimensity 7100 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 6 nanometer ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸில் வந்து பில்ட் பண்ணுது. Dimensity 7050 ஒரு பட்டி டிங்கர் பண்ண வெர்ஷன் தான் வந்து இந்த 7100. டே டு டே யூசேஜ் எல்லாமே வந்து ஃபோன் நல்லாவே ஹேண்டில் பண்ணுது. ரொம்ப ஹெவியாக வந்து நீங்கள் மல்டி டாஸ்கிங் பண்ண போகிறதில்ல. நார்மலாக ஒரு 2 to 3 ஆப்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க. டே டு டே யூசேஜ், சோஷியல் மீடியா, மல்டிமீடியா கன்செப்ஷன் இந்த மாதிரி யூசேஜ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுது. 6300 பேஸ் பண்ண ஃபோன்ஸோட ஒரு மச் பெட்டரான
சூப்பரான டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஃபோனில் வந்து நமக்கு கிடைக்கிது. கேமிங் ஃப்ரெண்ட்லி சிப்செட்னு சொல்ல முடியாது. BGMIக்கு வந்து 60 FPS சப்போர்ட் இருக்குது. பட் 40 FPSல வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தான கேம் பிளே வந்து கிடைக்குது. கேஷுவலாக வந்து நீங்கள் பீச் பக்கி பிளிட்ஸ், சப்வே சர்ஃப், டெம்பிள் ரன் மாதிரி கேம்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ வந்து ஹேண்டில் பண்ணும். சாஃப்ட்வேர் வந்து Android 16 பேஸ் பண்ணால் நெக்ஸ்ட் குவாண்டம் OSல வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ப்ரைவசி டேஷ்போர்ட் இருக்குது. ஆப் பெர்மிஷன் ட்ராக்கிங் எல்லாமே வந்து அங்கேருந்துமே வந்து நம்மளால் ஈஸியாக மானிட்டர் பண்ண முடியும். ப்ளூடூத் இனிஷியலாக வந்து பெருசாக எதுவுமே வந்து இங்கே கொடுக்கல. அது வந்து ஓரளவு சர்ப்ரைசிங்காகவே இருந்தது. கூகுள் ஆப்ஸ் தான் வந்து ப்ரீலோடடாக இருந்தது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து க்ளீனாக இருக்குது. கண்ட்ரோல் பேனல் எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக தான் இருக்குது. நம்ம மற்ற OS எல்லாமே வந்து நம்ம பார்த்துருப்போம். ஏதோ ஒரு கம்ப்ளீட் புது ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய ஃபீல் வந்து கொடுக்கல. ஆப் ஓப்பனிங் க்ளோசிங்கில் வந்து அனிமேஷன் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக வந்து எதிர்பார்க்காதீங்க. ஓரளவுக்கு மைல்டான அனிமேஷன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நான் என்ன பாசிட்டிவாக பார்க்குறேன் அப்படின்னா, டே டு டே யூசேஜ்க்கு வந்து 6300 பேஸ் பண்ண ஃபோன்ஸ் தான் வந்து இந்த 15,000 to 20,000 செக்மெண்ட்டே வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஃபோன்ஸுக்கு மத்தியில் இந்த ஃபோன் வந்து டே டு டே யூசேஜ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே வந்து ஹேண்டில் பண்ணுது. UI வந்து ஓரளவுக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. கேமரா ஆப் UI வந்து ஓரளவுக்கு யூஸபிளாக இருக்குது. சார்ஜிங் அனிமேஷனுமே வந்து நம்மளால் செட் பண்ண முடியும். டபுள் டேப் டு வேக், டபுள் டேப் டு டர்ன் ஆஃப் ஸ்க்ரீனு, அசிஸ்டிவ் மோடு, ஒன் ஹேண்ட் மோடு இதெல்லாமே வந்து இந்த ஃபோன்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள் டயலர் தான் வந்து ப்ரீ இன்ஸ்டாலாக வந்துருக்கு. பட் இந்த ஃபோனில் வந்து நம்ம அனானமஸ் கால் ரெக்கார்டிங்குமே வந்து பண்ணிக்க முடியும். UI வந்து இப்போதைக்கு ஃபீச்சர் ரிச் அண்ட் யூஸபிளாக இருக்குது. நீங்கள் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள். இந்த UIயோட ஃபுல் கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் அண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் பண்ணலாம். பட் நான் என்ன கொஞ்சம் ஆடாக நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, AI கீ வந்து இந்த கீழே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம டேபிள்லேருந்து எடுக்கும் போதே வந்து பவர் பட்டனுக்கு போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து அந்த AI கீ தான் வந்து தெரியாமல் ப்ரெஸ் பண்ணுறோம். ஒரு 4-5 டேஸ் யூஸ் பண்ணால் வந்து நமக்கு இது வந்து யூஸ் டு ஆகும். பட் நான் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இந்த AI கீயை தான் வந்து தெரியாமல் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறேன். கேமரா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 13 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து 48 MP Sony IMX852 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக வந்து 8 MP அல்ட்ரா வைடுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அல்ட்ரா வைடை வந்து பார்க்குறதே பெரிய விஷயம் தான். ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து 25,000 செக்மெண்ட்லேயே வந்து 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தாங்க. அல்ட்ரா வைட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. பட் 8 MP அதுவும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் கொடுத்தது வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான மூவாக தான் வந்து நான் பார்க்குறேன். பிரைட் லைட்டில் அல்ட்ரா வைட்லேருந்து எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து ஓரளவுக்கு யூஸபிளாக இருக்குது. லோ லைட் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், ரியராக இருக்கட்டும் ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரெசிவான ஃபோட்டோஸ் வந்து கிடைக்குது. நான் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் வந்து கேமராவில் வந்து பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கல. பட் லோ லைட் சர்ப்ரைசிங்லி வந்து ஓரளவுக்கு பெட்டராகவே வந்து பண்ணுது. எக்ஸ்போஷர் வந்து ஸ்லைட்லி பெட்டராக வந்து ஹேண்டில் பண்ணுது. அண்ட் முக்கியமாக வந்து செல்ஃபிஸ் எல்லாமே வந்து சர்ப்ரைசிங்லி குட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா CE6 லைட்டோட இமேஜஸ்மே வந்து முடிஞ்சால் வந்து நான் சைட் பை சைடு வந்து அட்டாச் பண்ணுறேன். அது வந்து நாய்ஸ் கொஞ்சம் விசிபிளாகவே இருந்தது. இமேஜஸ்மே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. இதில் கொஞ்சம் ஷார்ப்பர் இமேஜஸ், மோர் யூஸபிளான இமேஜ் வந்து நமக்கு லோ லைட்லையுமே வந்து கிடச்சிட்ருக்கு. அந்த 13 MP வந்து ஓரளவுக்கு யூஸபிளான அவுட்புட் வந்து கிடைக்குது. இது ஒரு பியூர் கேமரா ஃபோன்னு சொல்ல மாட்டோம். பட் இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெலிவர் பண்ணுது. டே லைட்டில் நீங்கள் கேஷுவலாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்றப்போ டே லைட் ஃபோட்டோஸ்மே வந்து ஓரளவுக்கு யூஸபிளாக வந்து கிடைக்குது. போர்ட்ரைட்ஸ்மே வந்து எட்ஜ் டிடெக்ஷன் ஓகேவாக இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டான போர்ட்ரைட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா யூஸ் பண்ணி மேக்ஸிமம் வந்து 2K 30 FPSல வந்து வீடியோ எடுக்க முடியும். 1080pல வந்து ஓரளவுக்கு யூஸபிளான ஃபுட்டேஜ் வந்து கிடைக்கும். பட் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 2Kல வந்து ட்ரை பண்ணலாம். OS இல்லை அப்படின்றதுனால வந்து ஸ்டெபிலைசேஷன் நம்ம வீடியோவில் வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. வீடியோகிராஃபி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து மேனேஜ் பண்ணுது. வீடியோவில் வந்து ஃபோக்கஸிங் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறது வந்து நம்ம பார்ப்போம். ப்ளஸ் Nova 2 Proவோட ஃப்ரண்ட் கேமரா 1080p 30 FPSல ஷூட் பண்ணுறேன். 1080p 60லையும் வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். 2K 30லையுமே வந்து ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியும். நல்ல ஒரு வைட் பர்ஸ்பெக்டிவில் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியுது. பட் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிறதுனால நம்ம டைனமிக் ரேஞ்ச் வந்து பெருசாக டச் பண்ண முடியாது. பட் மைல்டாக வந்து பார்க்கலாம். கனெக்டிவிட்டி ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 12 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சிக்னல் ரிசப்ஷன் எல்லாமே வந்து பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் இல்லை. இண்டோர்லேயுமே வந்து நம்மளால் வந்து கால்ஸ் பேசிக்க முடியுது. இயர்பீஸோட லவுட்னஸ்மே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ப்ராக்சிமிட்டி, காம்பஸ், ஜைரோஸ்கோப் எல்லாமே வந்து பேசிக்கான சென்சார்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல எங்கேயுமே வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. FM ரேடியோ சப்போர்ட் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பழைய ஃபோன்ஸில் பேசிக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்துருப்போம். அந்த பேசிக்ஸ் வந்து அகைன் இந்த ஃபோனில் வந்து ரீவிசிட் பண்ண மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் கொடுத்தது. இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து 15,000 வந்து Dimensity 6300 பேஸ் வேரியண்ட்டை வந்து 4GB RAM 64GB வந்து ஒரு 15,000 வந்து லான்ச் பண்ணி நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஓவர் ப்ரைஸ் மார்க்கெட்டில் A+லேருந்து நான் என்ன பாசிட்டிவாக பார்த்தேன் அப்படின்னா, ப்ரைஸிங் வந்து ரொம்ப அக்ரெசிவாக போயிருக்காங்க. 6GB RAM தான் வந்து பேஸ் வேரியண்ட்டே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப ஒரு பெரிய பாசிட்டிவான மூவ். ப்ரைஸ் ஹைக்கை வந்து ஒரு காரணமாக காட்டாமல் 128GB வந்து பேஸ் வேரியண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. 6GB RAM 128GB வந்து 14,999க்கும் 8GB RAM 128GB வந்து 16,999, அதாவது ஒரு 2,000 ரூபி டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாங் டேர்முக்கு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ 8GB RAM வந்து ட்ரை பண்ணலாம். பட் அங்கேருந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா A+லேயே வந்து Nova 2 Ultraவுமே இருக்குது. AMOLED டிஸ்பிளேயோட வந்துடும். புது லான்ச்சஸ்க்கு மத்தியில் A+ஓட Nova 2 Pro வந்து
பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லாமல் ஒரு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக வந்து நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடவே வந்து நோவா 2 நியோவுமே வந்து 12,999 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நியோவோட 6,128 வந்து 14,000 கிடச்சிட்ருக்கு. அங்கேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1,000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நம்ம நோவா 2 ப்ரோவே வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ 15,000 ருபீஸ்க்கு வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோனாக வந்து ஃபீல் ஆகுது. இந்த ஃபோன் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலுமே வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட லிங்க் வந்து கீழே வியூ ப்ராடக்ட்ஸில் வந்து ட்ராக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு AZTech.